சிஸ்டர் நோரி எங்களுக்கு இந்த வாய்ப்பை இன்விடேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும். அம்மா இருக்காங்க. ஹல்லேலூயா, சந்தோஷம். சபையார் எல்லாரும் இந்த நாளிலே தேவனை துதித்து தேவனை ஆராதித்தோம், தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தினோம். பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் எங்களுக்கு தெரியும், ஓகே, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பல தடவை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த விசேஷித்த இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா உங்கள் மத்தியிலே இந்த திருவிருந்திலே ஆராதனையில வந்து பங்கு கொள்வது தேவன் தந்த கிருபை. குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சர்வீஸ் டைம்ல இந்த மலேசியா தேசத்துக்கு வந்தோம். ஏன்னாக்க சபைகளோட எங்க மலேசியாவில் இருக்கிற சபைகளோட அக்கவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணி ப்ரொசஸ் பண்ணி அதெல்லாம் சரிப்படுத்தணும். அதே நேரத்தில் சில ஸ்டூடெண்ட்ஸ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சரியான உபதேசம் கொடுக்கணும். கனடா தேசத்தில் வந்து இப்போதான் சபை வந்து ஒரு 2 வருஷம் ஏறக்குறைய 50லிருந்து 70 பேர் வந்து ஆராதிக்கிறார்கள். அநேகர் வந்து ஸ்ரீலங்கா தேசத்தில் உள்ளவர்கள், சிலர் இந்தியாவில் உள்ளவர்கள், கொஞ்சம் பேர் வந்து கெனடியன் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க இங்கிலீஷ்லாம் வேற மாதிரி பேசுவாங்க, நம்ம தமிழ் மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அப்படி இருந்தும் அவர்கள் நல்லா உற்சாகமா ஆண்டவரை ஆராதித்து உற்சாகத்தோடு ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில வந்து பங்கு கொள்வார்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்கள் இந்த ஊழியங்களிலே கர்த்தர் பங்கையுமே இன்னும் மிகவும் சிறப்பாக தேவன் என்ன செய்தார் என்றால், சபைகளிலே அநேக தம்பதிகள் திருமணம் ஆகினவர்கள் கூட வெட்டிங்கோட ரீவெட்டிங் மாதிரி திருப்பி ரீவாவ். ஏனென்றால் பல இடங்களிலே தம்பதிகள் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ப்ராப்ளம் ரொம்ப ப்ரிவேலனாக இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அவர்களுக்காக சில நாட்கள் உபவாசம் இருந்து அவர்களுக்காக தனித்தாளாக ஒரு முகாம் செஞ்சோம். ஒரு முகாம் செய்து அவர்களுக்கெல்லாம் மறுபடியும் ஜெபம் பண்ணணும். அவங்களோட மறுபடியும் அவர்களோட தரிசனம், அவர்களோட குடும்ப வாழ்க்கை, அவர்களோட கம்யூனிகேஷன், பேசுவது, பிள்ளைகளுக்கு எப்படி பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு வருது, அவர்களோட தேசத்தின் ஊழியத்தின் தரிசனங்கள், சபையின் தரிசனங்கள், இதெல்லாத்தையும் திரும்பமாக கொண்டு வந்து சரியான ட்ரெயின் லைன்ல மாதிரி நிப்பாட்டி அந்த ட்ரெயின் சரியாக ஓடுற மாதிரி. அல்லேலூயா. அப்போதே அந்த ஜெயத்தை நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இன்று சபைக்காக அதிகமா பாரத்தோடு நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சின்ன பிரசங்கம் தான், ஆனால் அதுல வந்து கொஞ்சம் ஆழமாக நாம் அதுல சிந்தித்து ஆழமாக நம் வாழ்க்கையில தேவன் நம்மோட என்ன பேச போகிறான்னு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யாராச்சும் எனக்கு தமிழ்ல பைபிள் வாசிக்கணும், சொன்ன வசனங்களை நீங்க வாசிக்கணும், அப்ப எனக்கு ஈஸியா இருக்கும். லூக்கா 8ஆம் அதிகாரம். எப்போது வந்தபோது நம்ம பிள்ளைங்களாம் டெம்பரரி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. கடந்த வாரம் பிரைஸ் தி லார்ட் நல்லா சந்தோஷமா உற்சாகமா இருந்தது. லூக்கா 8ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஊமை. அந்த ஊமையை நாம் பார்த்து இன்றைக்கு இந்த காலங்களில் உள்ள ஊழியர்கள், இந்த காலங்களில் வாழ்க்கையில் உள்ள சவால்கள், இந்த காலங்களில் நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையின் பிரச்சனைகள், அதே நேரத்திலே தேவன் நமக்கு ஆவியிலே நமக்குள்ளாக என்னத்தை செய்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்ன நமக்குள்ளாக இருந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்னு சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 இருந்து வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இது வந்து விதைக்கிறவனோட ஊமையை பத்தி ஆண்டவர் பேசுகிறார். 8ஆம் அதிகாரம் திருப்பி கொண்டிருக்கின்றார். ஒரு வசனத்தை வாசித்தோம் என்றால் முதலாவது 4ஆம் வசனம் வாசிப்போம். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடினபோது அவர் உவமையாக சொன்னது. பாருங்க, திரளான ஜனங்கள் இயேசுவை வந்துட்டார்கள். சகல பட்டணங்கள், இப்ப மலேசியாவில் நம்ம பிஜியில் இருந்தோம்னா சகல இந்த எல்லையில் இருக்கிற எல்லா பட்டணங்கள் இருந்து ஜனங்கள் இயேசுவை வந்துட்டார்கள். ஸோ இயேசு வந்து அவரோட மகிமை, அந்த ஊழியத்தில் என்ன மகிமைனா அநேக ஜனங்கள் இயேசுவை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம் சபையில இயேசு மகிமைப்பட்டார்னால் அநேகர் இயேசுவை தேடி வருவார்கள். இயேசுவை மகிமைப்படுத்துறதுக்கு எப்படின்னு நம் வாழ்க்கையை நம்ம வைத்துக் கொள்ளணும். நம்ம இயேசுவை எப்படி நாம் மகிமைப்படுத்தணும், இந்த ஆராதனையில தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தணும். நம் கூடும் போதெல்லாம் நாம சபையில கூடுவது, சபையினோட ஊழியர்களை பங்கு கொள்வதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவது. அந்த நீங்க கூடும் போது இன்னொரு நபர் கூடும் பொழுதே தேவன் மகிமைப்படுறார். அப்ப இன்னொரு 3-6 பேர் கூடும் போது தேவன் மகிமைப்படுறார். அந்த இடத்துல என்ன நடக்கும்? திரளான ஜனங்கள் கூடி வருவார்கள். அல்லேலூயா. நீங்க மட்டும் சொந்த ஒரு ஸ்மால் குரூப்பா ஒரு சத்தம் போடுறீங்கன்னு இல்ல,
ஆண்டவர் திரளான ஜனங்கள் அப்படியே தொட்டுக்கிட்டு கொண்டு வருவார். சோ ஆண்டவரான இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருந்தாலும் திரளான ஜனங்கள், many people, large crowd, really large crowd, திரளான ஜனங்கள். அப்பதான் ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஒரு விவசாயன் என்ன செய்கிறாரா, அவர் எடுத்துட்டு போய் விதையை விதைக்கிறார், தூவுகிறார். சில விதைகள் என்ன நடக்குது, வழியிலே விழுந்துருது. சில விதைகள் கட்பாறை மேல விழுகிறது, கல் மேல விழுகிறது. சிலர் முட்செடிகள் மத்தியிலே விழுகிறது. ஆனால் சிலர் நல்ல நிலத்திலே விழுந்து திரளான கனி கொடுத்தது. ஓகே, இப்போ இந்த ஊமை எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. நல்லா இந்த ஊமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், வெரி ஈஸி. ஓகே, இப்போ 11ஆம் வசனத்திலே நம்ம ஒண்ணொண்ணா வாசிக்க போகிறோம். 11ஆம் வசனம் வாசிப்போம். அந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஆமென். முதலாவது இந்த விவசாயன் யாரு? இந்த விவசாயன் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு திரளான கூட்டம், அவர் தான் விதைக்கிறார். அந்த கூட்டத்தின் மத்தியில யார் விதைக்கிறார்? இயேசு தான் பிரசங்கம் பண்றார், இயேசு தான் உபதேசம் பண்றார், இயேசு தான் விதைக்கிறார். திரளான ஜன கூட்டத்தில் பாத்தீங்கன்னா 4 பிரிவான கூட்டம். அதனால தான் ஆண்டவர் பாத்தீங்கன்னாக்க அதை 8:17 வாசிங்களேன். 8:17. ஆண்டவர் என்ன செய்யறார்? திரளான ஜனம் கூட்டிட்டு வந்த பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்யறாரு? மறைப்பொருள்களை வெளிப்படுத்துறார். மறைப்பொருள்களை எதெல்லாம் மறைந்து கிடக்கிறதோ, மனிதர்களுடைய இருதயத்திலே நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் மறைந்து இருக்கிறதோ அதை அவர் வெளியே கொண்டு வரார். எப்படி கொண்டு வரார்னா ஒரு ஊமை மூலமா கொண்டு வரார். ஊமை என்றால் பரலோக உன்னதமான சத்தியம், உண்மையான டிவைன் ட்ரூத் நம்மை விளங்கிக் கொள்கிற உலகத்தின் மூலமா ஒரு கதை. இந்த ஊமை அதுதான், டிவைன் ட்ரூத். இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், டிவைன் ட்ரூத் இன் டே டு டே லைஃப் ஸ்டைல் ஸ்டோரி. ஸோ இந்த கதையில நம்ம பார்த்தோம்னா விதைக்கிறவங்களா நம்ம பார்த்துருப்போம். இப்போ மறை பொருள்களை தேவன் வெளிப்படுத்துறார். திரளான ஜன கூட்டம், திரளான ஜன கூட்டத்திலே முதலாவது ஜன கூட்டம், 2வது ஜன கூட்டம், 3வது ஜன கூட்டம், 4வது ஜன கூட்டம் என்று கூட்டங்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு மாதிரியாக அல்ல. நம்ம எல்லா ஜனங்களையும் பார்த்து நம்மையே நாம் பார்த்து தேவன் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். நமக்குள்ளாக இருக்கிற மறை பொருள்களும் மறைந்து இருக்கிறதையும் தேவன் வெளியரங்கமாக்குவார். எதற்கு என்றால் நாம் அதை பார்க்கும்படி. நமக்குள்ளாக என்ன இருக்கிற நமக்கே சில நேரத்தில் தெரியா. வேத வசனத்தில் ஆண்டவர் ஒரு உபதேசத்தை தான் நமக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஒன்றாவது நாம் என்ன பார்த்தோம்னா பேக்ரவுண்ட், ஆண்டவர் தான் இதை விதைக்கிறார். அவர் விதையிலே நீங்க நல்லா தெரியும், எல்லாருக்கும் இந்த ஊமை தெரிஞ்சவங்க 4ல் 1 பங்கு தான் கனி கொடுத்தது. 4ல் 1 பங்கு தான் 100% கனி கொடுத்தது. அப்ப இது முதலாவது தேவன் என்ன சொல்றாருன்னா ஊழியர்களுக்கு ஆறுதல் சொல்றார். ஹல்லேலூயா. அவரோட பிரசங்கத்திலேயே பிசாசுகிரிய பண்றான், சோதனை வருது, பிரச்சனை வருது, பின்மாட்டம் அடைகிறார்கள். அவர் அந்த கூட்டத்திலே அவர் நின்று பிரசங்கம் பண்றதிலேயே 1 பங்கு தான் கனி கொடுக்கிறார். இப்போ ஊழியர்களாக நீங்க இதில் என்ன ஆறுதல் அடையணும். You receive comfort from God because we know that we walk the same path of Jesus. இயேசுவின் வழியில தான் நாம் நடக்கிறோம். நாமும் சில நேரத்தில் போய் விதைப்போம் ஒன்றும் நடக்காது, சோர்ந்து போகக்கூடாது. இந்த ஊமையிலே தேவன் God wants to comfort the workers. விதைக்கிறவன் நீங்க சோர்ந்து போவாத. சில நேரத்தில் நம்ம சத்தியத்தை சொல்லுவோம் ஒன்றும் நடக்காது. ஜெபம் பண்ணுவோம் மாறவே மாட்டான், சோர்ந்து போவாத. அவரே அந்த ஊழியத்திலே திரளான கூட்டம் கொடுத்து இந்த ஊமையை சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த நாளிலே முதலாவது தேவன் என்ன சொல்றார்? நீங்க உழைக்கிறது, இந்த ஊழியத்துல நிக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், நீங்க சோர்ந்து போவாதீங்க. நம்ம இயேசுவை காட்டிலும் பெரியவங்க இல்ல. அல்லேலூயா. நம்ம இயேசுவை காட்டிலும் பெரியவங்க செஞ்சிட முடியாது. அவரை காட்டிலும் நம்ம அவர் கீழே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் இந்த ஊமை எதுக்கு சொல்லணும் என்றால், அது மட்டுமல்ல, நம்மோட ஊழியத்திலே நம்மோட தரிசனங்கள், நம்மோட வேலையை நம்ம குறைக்க கூடாது. சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது, சோர்ந்து போய் கொஞ்சம் பிரேக் எடுத்துடக்கூடாது. தொடர்ந்து இடைவிடா முயற்சி எடுக்கணும். முதலாவது பார்க்கிறோம், அல்லேலூயா. முதலாவது விதை, முதல் பங்கு விதை வழியோரம் விழுந்தது. வழியோரம் இருந்தது காதால கேட்டு அவர்கள் இருதயத்துக்குள் இருந்து அவர்கள் ரட்சிக்கப்படாத படிக்கு
பிசாசு வந்து அந்த வார்த்தையை எடுத்துட்டு போயிடுறான். அப்ப ரட்சிப்புக்கு தடையே யாரு? பிசாசு. ஒருவன் ஏன் ரட்சிக்கப்படாம இருக்கிறான்? பிசாசு. சாத்தானால தான் அவன் ரட்சிக்கப்படாம இருக்கான். அத எங்க பூந்து அந்த வதையை திடுறான்? இருதயத்திலிருந்து திடுறான். அப்படின்னா சாத்தானோட கிரி இருதயத்துக்குள் இருக்கு. இருதயத்துக்குள் இருந்து அந்த வார்த்தையை திடுறான் பாருங்களேன். So the work of the devil is in the heart of the unbelievers. ரட்சிக்கப்படாதவர்களுடைய இருதயத்திலே பிசாசு வேலை செய்யறான். ரட்சிப்புக்கு தடையே பிசாசு தான், மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. ஊழியனும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் அல்ல, நானும் இல்ல. ஒருவன் ரட்சிக்கப்படாததுக்கு தடைய நான் இல்ல, பிசாசு. பிசாசு தான் ஒருவன் ரட்சிக்கப்படாத. இந்த மலேசியாவில் நீங்க பாக்குறீங்க, உங்க எல்லையில பாக்குறீங்க, உங்க குடும்பத்துல பாக்குறீங்க, உங்க அம்மா உங்க அப்பா ரட்சிக்கப்படாத சகோதரர்கள், அவங்களாம் ரட்சிக்க நல்லவங்க பார்த்து, நல்லவங்க பார்த்து, அன்பானவங்க பார்த்து அப்படின்னுவாங்க. ஆனா ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் பிசாசு. பிசாசு அவங்க இருதயத்துல நீங்க என்னெல்லாம் வார்த்தையை விதைத்தாலும் புடுங்கி 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 எடுத்து போடுறான். அது வளராத படிக்கு அவன் கிரி ரொம்ப சீக்கிரம், வெரி ஃபாஸ்ட், ரொம்ப சீக்கிரமா நடக்குது. அப்ப அவனே இவ்வளவு சீக்கிரமா இருக்குமா, நம்ம எவ்வளவு வேகமா இருக்கணும்? நம்ம புடுங்கி போட்டதை திருப்பி எடுத்து நட்டு வைக்கணும். நம்ம அவன் தூக்கி எறிஞ்சதை திருப்பி எடுத்து அதே வசனம், அதே அன்பு, அதே ஜபம், இடவிடாம் ஜபம், அதே முயற்சி. அவங்க கிட்ட இருந்து நம்ம இங்க முடியல பரவாயில்ல போயிடக்கூடாது. அவங்க கிட்ட திரும்பி திரும்பி போட்டு தூக்கி எறிஞ்ச அந்த வார்த்தையை, தூக்கி எறிஞ்ச படிக்காத அந்த பைபிளை திரும்பமா கொண்டு வந்து அவங்க முன்னுக்கு நிப்பாட்டணும். சோ ரட்சிக்கப்படாதது எதுனால் என்றால் இந்த வசனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துறார், the devil is the reason, his work is the reason. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல அநேகர் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்ம குடும்பத்தை எல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்ம கூட வேலை செய்யறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஒரு காலத்துல பெரிய பெரிய ஊழியர்கள், ஸ்மித் விகல்ஸ்வோர்ட் இப்படியாப்பட்ட ஊழியர்கள், அவர்கள் இந்த பாரத்தோடு போய் உங்க வேலை இடத்துல கூட அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேகருக்கு சத்தியம் போனது, அநேகரை தேவன் தொட்டார். எதனால்? அவங்க புரிந்து கொண்டார்கள், இந்த மனிதன் அல்ல, இவங்க பின்னால பிசாசு அவங்க இருதயத்திலே கிரியை செய்யறான். சாத்தான் அந்த இருதயத்தில் உள்ள தேவன் நம்ம நல்லா அன்பா சொல்லிட்டு வருவோம், புடுங்கி வீசிடுவான், புடுங்கி வீசிடுவான், மறக்க பண்ணிடுவான். சர்ச்சுக்கு வாங்க பிரதர், வந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. சிஸ்டர் நீங்க நாளைக்கே வந்துருங்க, எங்க சர்ச்சில் ஒன்று அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை உபவாசி ஃபாஸ்டிங் பிரேயர், அது சர்ச்சுக்கு வந்து நடந்தே வந்துடலாம், ரொம்ப தூரம் கூட இல்லை, வீட்டு முன்னுக்கே இருக்கு சர்ச்சு. அவங்க என்ன நடந்தது, அவங்களுக்கு கேஸ், இந்த மாதிரி தான் கேஸ். என்ன கேஸ்? பிசாசு கேஸ். பிசாசு கேஸ்னால பாஸ்டர் நாங்க சர்ச்சுக்கு வரல, வீட்டுக்கு வரீங்களா? இல்ல நீ சர்ச்சுக்கு வா, வீட்டு முன்னுக்கு சர்ச்சு முன்னு அங்கே தானே இருக்கா, எங்க வா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாங்க உபவாசம் கொண்ட டைம்ல அங்க போய் கரெக்டா 7 மணிக்கு ஆட தொடங்கிறோம். ஆடத்துக்கு என்ன சொன்ன, சர்ச்சுக்கு வா, யூ மஸ்ட் கம் டு சர்ச் சொன்னேன். மெசேஜ் மேல மெசேஜ் பாஸ்டருக்கு வருது வெள்ளிக்கிழமை. பாஸ்டர் அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அவர் உருண்டு பிறண்டுறாரு, அவர் கண்ணெல்லாம் பிதுக்கிறாரு. சரி நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா? ஏன்னா ஆரம்பத்துல போய் ஜெபம் பண்ணோம், உடனே சுகம் பெற்றாங்க. ஆரம்பத்துல போய் ஜெபிக்கும் போதே விடுதலை பெற்றாங்க. ஆனா ஒரு வாரம் வந்தாங்க, அப்புறம் அடுத்த வாரம் வரல. வரல, இது அது வேலை அது. அப்புறம் அப்ப எப்ப பிசாசு வந்து தோன்றான் தெரியுங்களா? வெள்ளிக்கிழமை கரெக்டா 7 மணிக்கு. நீங்களே நம்ப மாட்டீங்க, நான் பார்த்துட்டு சொன்னேன், யூ மஸ்ட் பிரிங் ஹிம் டு சர்ச். நீங்க வாரம் சர்ச்சுக்கு வரணுங்க. நீங்க விடுதலை பெற்ற பிற்பாடு நீங்க பேசாம பெற்றோன்னு அப்படியே இருந்துட்டா எப்படிங்க? பார்த்தீங்களா, பிசாசு வந்து இன்னும் உபத்திரப்படுத்துறான் அப்படின்னு நாங்க அவங்க கிட்ட மெசேஜ் கொடுத்தோம். வாரம் வாங்க, அப்பதான் அவங்களுக்கு ஒரு விடுதலை வரும். பிசாசு கிரிகள், ஒருவன் ரட்சிக்கப்படாதது பிசாசு கிரி. யார் மேலேயும் கோவப்பட வேண்டாம். துன்மார்க்கர் மேல நம்ம கோபம், நமக்கு ரொம்ப கோபம் வரும். சில நேரத்துல ஒத்துக்குவோம், நமக்கு எரிச்சல் வரும், ஒத்துக்குவோம், நமக்கு சினம் அடைவோம். We were like to keep up. We are very angry. ஒரு நேரத்துல சில நேரத்துல வேலைக்கு போகும்போதே மனைவிகளுக்கு இந்த பிரச்சனை. வேலை இடத்துல ஒருத்தர் இருப்பான், ஒரு மேனேஜர் இருப்பான், அவன் கண்ணு படாத படிக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்துற மாதிரி ஜெபம் பண்ணுவோம். அந்த சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பான், அவன் டீம் கீழே மட்டும் இந்த வாரம் போட்டுறாதீங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டீம் கீழே அவ்வளோ கஷ்டம். ஜெபம் குட்டிக்கார ஜெபம் நடக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலே தேவ பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகளோட மன உளைச்சல், இவனை மட்டும் பார்க்க கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்க வேலையை கூடி கொடுத்துருவாங்க. அப்படி இப்படின்னு ஜெபம், போராட்டம். பிரியமானவர்களை ஜெபம் பண்ணுங்க. பிசாசு அந்த வேலை இடத்துல அவங்க சந்தோஷத்தை திருடுகிறான். அந்த வேலை இடத்துல உங்களோட சமாதானம், அவங்க சந்தோஷமா வேலைக்கு போக உங்களை சஞ்சலத்தை ஆக்குறான். பெரிய பிசாசின் கிரிகள்.
பிசாசு ஒருவன் ரட்சிக்கப்படாதது பிசாசு தான் காரணம், விதைக்கிறவன் அல்ல. நீங்களும் நானும் அல்ல. சொல்லுங்க, நானும் நீங்க அல்ல. சொல்லுங்க, நானும் நீங்க அல்ல, பிசாசு. சொல்லுங்க, ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு விதைக்கிறவன் சரியா விதைச்சானா நீங்க இல்ல பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் என்ன செஞ்சாலும் ஒருத்தன் போய் ஊழியம் செஞ்சான். என்ன நடந்ததுன்னா, ரஷ்யால இருந்து கம்யூனிஸ்ட் தேசத்துல இருந்து அமெரிக்கா தேசத்துக்கு அவர் வந்துட்டாரு, மைக்ரேட் பண்ணி வந்தாரு. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் நாடே, கம்யூனிஸ்ட், தேவனே இல்லை. அப்போ அவர் வீட்டுக்கு வந்து அப்புறம் அப்பதான் மைக்ரேட் பண்ணி வந்து அமெரிக்கா போனோன்னே கொஞ்ச நாள் சொன்னோன்னே கதவு சத்தம் கேட்குது, 2 தட்டு. போய் திறந்து பார்த்தா 2 பேர் நின்று சுவிசேஷ் சொல்றாங்க. அவன் சுவிசேஷ் சொன்னாங்க. எப்படி தெரியுமா சொன்னாங்களா? இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா நீ பரலோகம் போக முடியாது, நரகம் போக வேண்டாங்களாம். ஸோ அவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி எனக்கு தெரியலனா, எங்க தேசத்துல அப்துல்லான 1000 கம்யூனிஸ்ட் கூட்டம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்ப சொன்னா, நான் இல்ல, அவங்கள பத்தி அவங்கலாம் இல்ல, நீ தான். ஏன்னா இன்னைக்கு நீ இயேசு பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, இனிமே நீ இயேசு ஏற்றுக்கொள்ளலைன்னா நீ தான் நரகத்துக்கு போவ. அந்த கான்செப்ட் அவர் கொண்டு வர. இந்த சுவிசேஷத்தை சொல்வது நம் கடமை, அதை நாம் சொல்வது உங்க கடமை, அன்பு பாராட்டுது உங்க கடமை. ஏதாவது ஒரு ட்ரெக்ஸ், ஏதாவது ஒரு தேவ அன்பை எடுத்துட்டு போங்க, அவங்க கிட்ட நீங்க அன்பு பாராட்டுங்க. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கீங்க, அந்த கிரிய பண்ணல என்றால் பிசாசு பயங்கரமா கிரிய செய்யணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த கிரிய பண்ற பிசாசு என்ன செய்யணும்? காட்டி துரத்தணும். அல்லேலூயா. அந்த நபர்கிட்ட இருக்கிற பிசாச என்ன செய்யணும்? இருதயத்துக்குள் அந்த வசனத்தை திருடுறடி பாருங்க. விதைச்சிட்டு வந்துட்டு பிற்பாடு நான் போயிட்டு வந்துட்டேன், என்னோட ஊழியம் முடிச்சு நினைச்சிட முடியாது. வீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொட்டிக்காரம் போட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, போனேனே அந்த இடத்துல விதைச்சேனே, அந்த கிராமத்துக்கு போனேனே, அந்த வில்லேஜுக்கு போனேனே, அந்த வீட்டுக்கு போனேனே, அந்த வீட்டை ஒரு வீட்டு கூட்டம் நடத்தினேன். ஆண்டவரே, அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அந்த வார்த்தை கிரியை செய்யணும். பிரியமானவர்களே, ரொம்ப பாரம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வேலை, நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஊழியம் இருக்கு. ஒன்னும் ஊழியம் யாரும் சொல்ல முடியாது. பாசர் எனக்கு எந்த ஊழியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபம் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற ஜாத்தவங்களுக்கு சத்தியம் போகணும், சுவிசேஷம் போகணும். அது உங்க அன்பினால, நீங்க உங்க மூலமா தான் அந்த வசனம் போகும். நீங்களே நடமாடும் கிறிஸ்துவர்கள், நீங்களே தேவனோட வார்த்தை கொண்டு போகிற ஊழியர்கள். You are the channel, you are the sower now. You have to go and sow. எப்படி நற்கிரிகள்னா, சில நேரத்தில் வார்த்தை பேசவே தேவையில்லை. உங்க ஒழுக்கம், உங்களோட நடவடை, அதே பெரிய ஊழியம். ஏன் அநேகர் வந்து கேட்பார்கள், why are you different? நீங்க ஏன் வித்தியாசமா இருக்கீங்க? ஏன் நீங்க சந்தோஷமாவே இருக்கீங்க? நீங்க ஏன் சந்தோஷமா, ஏன் நீங்க எம்சி காரணம் இல்லாமல் வர்றதில்லை? அது இதுன்னு எம்சி போடுவாங்க. ஏன் நீங்க எம்சி போடுறதே இல்லை? ஏன் நீங்க ஊழிய வேலைக்கு 1 டைம் வரீங்க? ஏன் நீங்க வேலை முடியும் போதே சுரி தூளாம் போய் ஒளிஞ்சிக்க மாட்டீங்க, கொடுக்குற வேலையை செய்வீங்க? ஏன் நீங்க வித்தியாசமா இருக்கீங்க? வாட் ஆர் யூ டிஃபரண்ட்? ஏன் நீங்க மற்றவங்க மாதிரி இல்லை? அப்ப கேட்கும் போது தான் நம்ம சொல்ல, இல்லை, நான் தேவனுக்கு பயந்து வேலை செய்கிறேன், நான் ஒரு கிறிஸ்துவன், நான் தேவனுக்கு பயந்து இருக்கிறேன், தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும், அந்த எஜமானுக்கு மட்டுமல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உள்ளத்துல அது கிரியை செய்யும். முதல்ல பார்த்தீங்கன்னா பிசாசு இருக்கிறனால அது கொஞ்சம் எதிர்ப்பா இருக்கும், பயமா இருக்கும். அவங்க கெட்ட காரியங்களெல்லாம் கூட நமக்கு செய்யக்கூடும், நம்ம எதிர்த்து கூட செயலாட்டப்படுவார்கள். அப்படி இருந்தும் இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவன் ரட்சிக்கப்படாததுக்கு காரணமே பிசாசு. ஆதியிலே ஆதாம் ஏவாளை உழுவ செய்தது பிசாசு. அதனால பிரியமான தேவ ஜனமே, உங்கள் சுத்தியிலும் வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறை. அதனால நம்ம கண்ணை எடுத்து பார்க்க வேண்டாம், போய் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. நம்ம ஜெபிக்க அநேகர் தேவன் தொடுவார். ஹல்லேலூயா. ஒன்றாவது இதை நாம் புரிந்து கொள்ளணும். This is a work of the devil. பிசாசே இப்படி கிரியை செய்யணும், நம்ம அமைதியா இருந்துடக்கூடாது. பிசாசு இப்படி கிரியை செய்யும் போது நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நீங்க இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்க இருந்துடக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கணும், மறை பொருள்களை தேவன் வெளிப்படுத்துறார், மறைந்திருக்கிற காரியங்களை தேவன் வெளியரங்கமாக்குறார். ஹல்லேலூயா. So you have to pray. இரண்டாவது அடுத்த வசன வாசிமா 13 வாசிங்க. கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலம்,
ஒருவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பிசாசு அவனுக்கு தடையா இருக்கான். பிசாசு அவனுக்கு தடையா இருக்கான். நம்மளாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அவன் தான் தடையா. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரான இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், அந்த வசனம் நமக்குள்ளாக வந்துட்டு நம்ம மனம் மாறிட்டோம், நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம். இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கலன்னா பிசாசுக்கு கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அதான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம். அப்ப நம்ம எல்லாம் இந்த நாள் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு பேசாம இருந்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்னொரு படி வளரணும். ஏன்னா 4வது படி தான் 100க்கு 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்குது. 4வது லெவல் தான், 4வது படி தான் திரளான கனி கொடுக்குது. நீங்க எல்லாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? எப்படி கொடுக்கணும்? கொஞ்சம் கனி கொடுக்கணுமா? எல்லா காரியத்திலும் நீங்க செழிப்பா இருக்கணும், எல்லா காரியத்திலும் நீங்க நல்லா இருக்கணும், எல்லா காரியத்திலும் நீங்க கனி கொடுக்கணும். ஆமென். வீட்டு வாழ்க்கையிலே, வேலையிலே, சபையிலே, ஊழியங்களிலே, அன்பிலே, குடும்பத்திலே, படிப்பிலே, எல்லாத்திலையும் you must be fruitful, you must give fruits abundant. 100 என்று சொல்றது perfect. You must be perfect ஒரு அர்த்தம். 100க்கு 100 வாங்கினா என்ன அர்த்தம்? perfect result. அது மாதிரி நீங்க வந்து you got to be perfect. உன் பிதா பூர்ணவராய் இருக்கிறது போல நீங்களும் be perfect as your heavenly father is perfect. 100 மார்க் வாங்கணும். சொல்லுங்க, நான் 100 மார்க் வாங்கணும். சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்க. எனக்கு 10 போதும்னு சொல்றீங்க. சொல்லுங்க, நான் எனக்கு எத்தனை மார்க் வேணும்? குடும்ப வாழ்க்கையில எத்தனை மார்க் வேணும்? எத்தனை மார்க்? அந்த குறைவ மார்க் வாங்குறவங்க இன்னைக்கு சவால். எத்தனை மார்க்? 100 மார்க். படிப்புல எத்தனை மார்க் வாங்கணும்? பிள்ளைங்களா எங்க இருக்கீங்க? 100 மார்க் வாங்கணும். எப்படி எப்படி படிக்கிற பிள்ளைங்களா எப்படி? பெர்ஃபெக்ட். 100 மார்க் வாங்கணும். வேலை இடத்துல எப்படி இருக்கணும் மார்க்? பார்த்தீங்களா? வேலை இடத்துல எப்படி இருக்கணும் மார்க்? 100. KPI ரிவ்யூ பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது எப்படி இருக்கணும்? பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. சபை அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்கணும்? 100 மார்க் இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும் சபை அட்டெண்டன்ஸ்? வர்ஷிப் எப்படி இருக்கணும்? 100. இன்னைக்கு வந்தமா வர்ஷிப், இன்னைக்கு வந்துட்டாங்க, எப்படியோ கர்த்தர் கிருபையில நிக்கிறாங்க, இன்னைக்கு 100 கொடுத்துருவோம். பாடலை உயர்த்தி, கையை உயர்த்தி, கை தட்டி தேவனை துதிச்சிருவோம். ஹல்லேலூயா. வந்துட்டோமே, வந்துட்டோனே 90 கொடுக்க கூடாது, 100 கொடுக்கணும். இதோ ஆண்டவரே முழுமையும் தர வந்திருக்கிறேன், இதோ முழு இருதயத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறேன், முழு மனதோடு மேல் அன்பு கூற வந்திருக்கிறேன். அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? எத்தனை மார்க்கு? 100 கொடுக்கணும். கொஞ்சம் கூட வச்சுக்க கூடாது. ஹல்லேலூயா. சிலவங்க என்ன செய்வாங்க, பக்கத்துல பிள்ளைங்களுக்கு ஒரு 30 கொடுத்துருவாங்க, ஆண்டவருக்கு ஒரு 40 கொடுத்துருவாங்க. அவங்க மைண்ட் அப்படியே பறந்து பறந்து 100 கொடுத்துடணும். ஒரு 1 hour தான் worship, ஒரு 1.5 hour தான் சர்வீஸ். give 100, give all. முழுயும் தேவனுக்கு தந்து விடணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றது, டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஒன்னும் கொண்டு வந்து வச்சுக்கூடாது. நல்லா வந்து காலையில வந்து உட்காந்து முழுமையும் தேவனுக்கு தந்துடணும். குடும்ப வாழ்க்கையில எல்லாத்திலும், வேலை, பொருளாதாரத்துல நமக்கு எத்தனை மார்க் கிடைக்கணும்? 100 கிடைக்கணும். கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கேயோ இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க பாஸ்டர். எங்க வாட்ஸ் யுவர் மார்க்? even in finance 100. yes, that is God's will. அது தேவ சித்தம். அதுதான் தேவனை மகிமைப்படுத்தினது. அது மாதிரியான வாழ்க்கை வாழணும். எப்படி வாழ்றது? முதல்ல வந்து சாத்தானை துரத்தணும். சொல்லுங்க, வாழ்க்கையில உள்ள சாத்தானே, எல்லா எல்லையில உள்ள சாத்தானே துரத்தணும். அவனோட சேர்ந்தா எப்படிங்க மார்க் கொடுக்கிறது? கொஞ்சத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, அது தூக்கி எறிகிறானே. அப்பா பாஸ்டர் வேலையே இல்லை, பாஸ்டர் வேலையே இல்லை, பாஸ்டர் வேலையே இல்லை, பாஸ்டர் ஒரு வேலையை கொடுப்பாரு, அவனோட வாழ்ந்தா அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிருவானே. சந்தோஷம். பாஸ்டர் எனக்கு தூங்க முடியல. சரி வாங்க ஜெபம் பண்றோம். தூங்குவான். அவன் சாத்தான வச்சுக்கிட்டே தூங்குவான், அந்த தூக்கமும் போயிடும். ஹல்லேலூயா. அதான் சிலவங்க பாத்தீங்கன்னா அதே பிரச்சனை சுத்தி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில சேம் ஓல்ட் ப்ராப்ளம். அப்ப அதே பிரச்சனை வருவாங்க. ஏன் வர்றாங்க? பிசாசுக்கிரிய பண்றான். கோபமா இருக்கீங்களா பாசன் மேல? பாசன் உண்மை சொன்னதுக்கு கோபமா இருக்கா? எத்தனை பேருக்கு என் மேல கோபமா இருக்கு? திருவிருந்து எடுக்க போறோம், கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். பிசாசுக்கிரிய பண்றான். அதே பிரச்சனை இல்ல, விடப்படாது. பிசாசுக்கிரி இருக்கு, அதனால அதை துரத்தணும். ஆமென். ரெண்டாவது, இன்னொரு படி ஆண்டவர் நேசரா, இன்னொரு படி நீ உயரணும். 4வது படியில தான் கனி, நிறைவான கனி. என்ன அது நடக்குதுன்னா, இங்க பல விதமான சோதனை காலம் ஒன்று வருது. நல்ல கிறிஸ்துவன் ஆன பிற்பாடு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உனக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா சபைக்கு வரோம்.
ஆனா அடுத்த படி போகணும்ல, அப்படியே இருந்துட முடியுமா? அப்ப என்ன நடக்குது? சோதனை காலம் வருது. ஆண்டவர் சொல்றார், சோதனை காலத்திலேயே நீ நிலைத்து நிற்கணும். வாசிப்போமா யாக்கோபு 1:2-4. The book of James chapter 1 verse 2-4. யாக்கோபு 1:2-4. என் சகோதரரே, சகோதரரே அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவன்ட்ட பேசுறார். யார்கிட்ட பேசுறார்? ரட்சிக்கப்பட்டுட்டான், பிசாசை துரத்திட்டான். சொல்லுங்க, பிசாசை சகோதரன் ஆயிட்டான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நீங்க என் சகோதரன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க நீங்க என் சகோதரன். நாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்மளாம் ஒரே குடும்பம், எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பதான் பார்த்து சொல்றார், சகோதரனே சகோதரியே. அல்லேலூயா. உலகத்துல என்ன போய் பேசல, இந்த சபையில இருக்கிற ரட்சிக்கப்பட்டு தேவ குடும்பத்துல பேசுறான். சகோதரனே. வாசிமா. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, பலவிதமான சோதனை. எல்லாம் சொல்லுங்க, எப்படியாப்பட்ட சோதனை? நீங்கள் பலவிதமான சோதனை. எப்படிப்பட்ட சோதனை? எல்லாம் பயந்துருவீங்க. பலவிதமான சோதனை என்ன அர்த்தம்னா, எனக்கு வர சோதனை அவனுக்கு போல இருக்காது, அவங்களுக்கு வர சோதனை எவனை போல இருக்காது. அதனால்தான் many kinds, various kinds of trial, testing. ஓகே, உங்க பிரச்சனை என் பிரச்சனையா இருக்கா. ஆனா எனக்கு ஒரு சில பிரச்சனை பெருசா இருக்கும், அவங்களுக்கு அந்த பிரச்சனை சின்னதா இருக்கும். ஆனா அவங்களுக்கு மலை போல வேற ஒரு பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. இது வளர்ற கிறிஸ்துவனை சொல்றேன். வளர்ற கிறிஸ்துவனுக்கு பிரச்சனை வரும், டைம் ஆஃப் டெஸ்டிங் வரும். அப்பதான் ஒரு படி இன்னொரு படி போலாம். இல்லைன்னா 1வது படியிலேயே ரட்சிக்கப்பட்ட மாதிரி நிக்கணும், பிசாசை துரத்திக்கிட்டே அங்கேயே நிக்கணும். சில கேஸ் அப்படிதான் இருக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில, அதுலயே தான் நிற்கும், வளரவே வளராது, சோதனையை ஜெயிக்காது. பலவிதமான சோதனைகள் வரும் ஆண்டவர் சொல்றார். அப்ப பலவிதமான சோதனையே வராதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரச்சனையே வராதவங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் பலவிதமான சோதனைகள் வந்தது, பாசருக்கும் வரும். அல்லேலூயா. நீங்க ஒரு பரிசுத்தமான அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இல்ல. ஆண்டவர் சொல்ற, சகோதரனே, அதாவது யாக்கோபு சொல்லுகிறார், சகோதரனே பலவிதமான சோதனைகள் உன்னில் வரும். அந்த சோதனைகள் வரும் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த சோதனையை நீ ஜெயிக்கணும், அதான் அர்த்தம். சோதனையோ 2வது படி, சோதனையோ நீ ஜெயிக்கணும். சோதனை வருங்க, பலவிதமான சோதனை. உன்னோட கேரக்டர் உருவாக்க, உன் பொறுமையை உருவாக்க, உன் அன்பை சீர்திருத்த, உன்னோட மன்னிப்பு தன்மையை சரிப்படுத்த சோதனைகள் வரும். நம்ம ஒருவனை மன்னிக்காம இருப்போம், அப்ப சோதனை வரும், இன்னொருத்தன்ட்ட போய் மாட்டிக்குவோம். இவனை மன்னிக்கல, இங்க போய் மாட்டிக்குவோம், எஜமானுகிட்ட போய் மாட்டிக்குவோம். இங்க எல்லாத்துக்கிட்டையும் கடிந்து கோபமாவே இருக்கிறது. வேலை இடத்துல போனா அவன் ஒருத்தன் நம்மள கடிந்து கோபமாவே நடத்திக்கிட்டு இருப்பான். ஸ்கூல்ல போவோம், இங்க ஃபெயிலியர்னா அங்க ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். இங்க அம்மா அப்பா சொல்ற வேலையை செய்யலைன்னா வீட்டுல, ஸ்கூலுக்கு போகும்போது அங்கேயும் வேலை செய்யாம டீச்சரு ஏசுவாரு. அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியாது, என்ன பாஸ்டர், என்ன நடக்குது. சரியா உன் வாழ்க்கையை கொஞ்சம் சோதித்து ஆராய்ந்து பாரு. அப்ப அந்த மாதிரி நேரத்துல மறைப்பொருள்களை தேவன் வெளிப்படுத்துவார். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். எங்களுக்கெல்லாம் ரொம்ப நகைச்சுவான ஒரு காரியம் தெரியுங்களா? நாங்களாம் பிரசங்கம் பண்ணும் போதே சில சபைகளில எங்களுக்கு மார்க் போடுவாங்க. நல்ல பிரசங்கி, எங்களை ஹாப்பியா வச்சுக்கிட்டாரு, எங்களை கவனத்துல வச்சுக்கிட்டாரு, எங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஆனா மறந்துட்டாங்க, அப்படி இல்ல, உங்களுக்குள் இருக்கிற மறைப்பொருள்களை தேவன் வெளிப்படுத்துறார். அப்படித்தான் இருக்கணும். பாசரை பார்த்து எங்களுக்கு மார்க் போடக்கூடாது, எந்த ஊழியருக்கும் மார்க் போடாதீங்க. என் இருதயத்தில் உள்ளது என்ன தேவன் வெளிப்படுத்துறார், மறைந்திருக்கிறது என்ன தேவன் வெளிப்படுத்துறார். nothing hidden will be, Lord God will, nothing will be concealed. Why? ஏன்? தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு. தேவன் தம் சாயலை நம்ம மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவன் ஒரு இடத்திலே கூட ஒரு தீட்டு இருக்கக்கூடாது. அவரோட மனவாட்டியான திருச்சபையிலே கரையும் இருக்கக்கூடாது, குறையும் இருக்கக்கூடாது. அதனால் அவர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. உனக்குள் இருக்கிறதை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் காமிப்பார். அதை பார்க்கும்போது, அதனால ஒரு சோதனை வந்துருச்சுன்னா, ஒருத்தருக்கு சோதனை வந்துருச்சுன்னா, நம்ம அவங்கள ரொம்ப ரொம்ப மட்டமா பார்க்க கூடாது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணுவோம். இவன் ஜெபிக்கல, அதனால தான் உனக்கு சோதனை வந்துருச்சு அப்படின்னுவோம். இவன் காணிக்க கொடுக்கல, அதனால தான் இவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு.
இவன் சரியா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. என்ன நினைக்கணும், ஆண்டவர் அவனை சீர்திருத்துறான். அப்ப அவன்கிட்ட சொன்ன, ஐயா இதுதான் டைம், இதுதான் நேரம், நீ உன்னையே முழுமையும் இன்னும் அர்ப்பணித்து தேவனுக்கு மகிமையா செயலாட்டப்பட போகிற. இந்த பிரச்சனைக்கு பிற்பாடு தான், இந்த பாடுகளுக்கு பிற்பாடு தான் நீ பெரிய ஜெயத்தை பார்க்க போகிற. இன்னும் உன் வாழ்க்கையில இன்னும் ஒரு படி ப்ரமோஷன் வரப்போகுது. அல்லேலூயா. நல்லதை பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, சோதனை எல்லாருக்கும் வரும். உனக்கு வரும், எனக்கு வரும், யாரும் தப்பிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும். என்ன பார்த்து பிரச்சனை மேல வரும், வந்துகிட்டே இருக்கும். வருதுன்னா பிரைஸ் தி லார்ட், ஜெயிக்கிற. ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? ஜெயிக்கிற. சொல்லுங்க, பிரச்சனை வந்தா நான் ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரச்சனை வந்துச்சுன்னா நானே உட்காந்துறாதீங்க அதோட. அல்லேலூயா, இதோட முடிஞ்சு போச்சு. சிலவங்க பேசுவாங்க பாத்தீங்களா, இதோட போச்சு, முடிஞ்சு, அப்பேஸ், இனிமேல் கலரை தான். பாஸ்டர் ஒரு இடத்த புக் பண்ணிருங்க, ஒரு பிளாட்டை நீங்களே காசு போட்டு வாங்கி வைங்க எனக்கு. அல்லேலூயா. வாசலே காசு போட்டு ஒரு பிளாட் வாங்கி வைக்கணுமா உங்களுக்கு? ஆமே. சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா உடனே அப்படியே பழைய இந்த சோக பாட்டெல்லாம் போட்டு கட்டுட்டு அப்படியே சோக உலகத்துல நின்றுட்டு எல்லாம் இழந்த மாதிரி. ஆமே. அப்படி இருக்க கூடாது. தேவ பிள்ளைகள் எழும்பணும். ஏன் பாஸ்டர் இதை சொல்றேன்? அப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கு. அதனால அதை விட்டு நீங்கள் எழும்பணும், அதை விடணும். அந்த சோக பாடெல்லாம் தூக்கி எறியணும். பிசாசு. அல்லேலூயா. ஆமென். அதை தூக்கி எறியணும், உதறி தள்ளணும், ஜெயிக்கணும். வந்துருச்சுன்னா பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு 2 பேர் நபரை சகோதரி சொல்லி ஜெபிக்க சொல்லுங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டுகிட்ட கேளுங்க. அல்லேலூயா. சோதனை வரும், அதுதான் அர்த்தம். பலவிதமான சோதனை வரும். அதனால இவனுக்கு என்னடா இந்த சோதனை வந்து நினைக்க கூடாது. அவன் சோதனை அவனுக்கு பெருசு. அதுக்காக நாம் கடமைப்பட்டிருக்கோம் அவனுக்கோட பொறுமையோட அவனை நடத்த. ஆமென். எல்லாரும் ஒரே லெவல் இல்ல. எல்லாரும் ஒரே லெவலா இருந்தா இன்னைக்கு ஈஸியா இருக்கும். ஒரே சட்டை வாங்கி கொடுத்துடலாம் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ். ஒரே சைஸ் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எல்லாம் ஒரே லெவலா இருந்தாமா. அல்லேலூயா. ஆமென். ஒரே ஷீப் எல்லாம் பாய்ச்சிக்கலாம், ஒரே டய பாய்ச்சிக்கலாம், ஒரே ஷாம்பு பாய்ச்சிக்கலாம். இல்லையே, பலவிதமான ஷாம்பு, பலவிதமான சைஸ் சட்டை. அதனால பலவிதமான சோதனைகள். அவனவனுக்கு உள்ள சோதனை அவன் இருதயத்துக்கு உள்ள இருக்கிற காரியங்களை தேவன் வெளியரங்கமாக்குவார். பண சோதனை வரும். யாருக்கு வரும்? பணத்தை குறித்து அக்கறை இல்லாதவனுக்கு. அன்பு சோதனை வரும். யாருக்கு? இருதயம் கல்லா இருக்கிறவனுக்கு. ஆமென். அதனால் பிரியமானவர்களே, உன் உள்ளத்தை இன்னைக்கு நீ கொஞ்சம் சோதித்து ஆராய்ந்து பார். உனக்கு ஏன் இந்த பிரச்சனை? அப்ப நீ தேவனுக்கு maybe in that area you are weak. hallelujah, hallelujah. நண்பர்களோட சிலவங்க போவாங்க, அவங்களோட பேசுவாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. பார்த்தா 10 மணி நேரம் ஓடிடும். எங்கடா கிடைக்கிற மாணவன், எங்கடா டைம் ஓடிடுச்சு அப்படின்னு. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு சோதனை. அவங்ககிட்ட வரும்போது அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு உங்ககிட்ட பேச, ஒரு 5 நிமிஷம் தான் பாசருக்கு நாங்க இதை பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு உங்ககிட்ட ஒரு 15 மினிட்டுக்கு சீக்கிரமா உங்க பிரச்சனையை சொல்லுங்க, நான் ஜெபிச்சுட்டு போகணும். அல்லேலூயா. இல்லைன்னா பேசி 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 2 hour போயிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதலாவது படி பிசாசு தரத்துன்னு, அடுத்தது சோதனை. வாழ்க்கையில சோதனை வந்தது. எல்லாரும் நம்ம நல்ல சாட்சி உள்ள கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், எஸ் நான் சோதனைகளை கண்டேன், சோதனைகள் கஷ்டமாக இருந்தது, ஆனா தேவ கிருபையினால் அது தேவன் ஜெயிக்க வைத்தார். இன்றைக்கு நான் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் தானே முன்னுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? நான் வாழ்க்கையில நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்ப நான் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன் அப்படித்தானே சொல்லுவோம். சோதனை ஆகி இன்னும் மோசமாக மாட்டோம், சோதனைனால இன்னும் நல்லா ஆகும். இருக்கிறீங்களா இல்லையா? சோதனை பிற்பாடு நாம் நல்ல 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 கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு கேளுங்களேன். கூப்பிட்டு மைக் கொடுத்து கேளுங்களேன். சோதனைக்கு பிற்பாடு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருக்கேன், எனக்கு தெரியுது. அல்லேலூயா. மற்றவங்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க ஆமா பெரிய மாற்றம் அவர்கிட்ட இப்ப இன்னும் நல்லா இருக்கு பேச அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்களாம் அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருப்பீங்களா? அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் வாசிக்க போறோம். ஆமென். 14ஆம் வசனம். வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பாருங்க என்ன நடக்குது. முதல்ல பிசாசை மிதித்து துரத்தி ரட்சிக்கப்பட்டோம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்புறம் அடுத்தது சில சோதனைகளை நாம் சந்தித்து நாம் ஜெயிச்சிட்டோம். அப்படிதானே? ஆமென். சில சோதனைகளை சந்தித்து நாம் ஜெயிச்சிட்டோம். எல்லாரும் ஜெயிச்சிட்டோம். மூணாவது, இது உங்களுக்கு வரும், எனக்கு வரும். என்ன வரும்னா, வேத வசனம் சொல்லுகிறது கவலைகள், பிரபஞ்சத்தின் குறித்த கவலைகள். இது ஆண்டவர் நல்லா இயேசு என்ன சொல்றார்? மத்திய 6ஆம் அதிகாரத்தை, எடை குதிப்போம், எதை புசிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். எதை குடிப்போம், எதை புசிப்போம், எப்படி உடுத்துவோம் என்று நாளை தினத்தை குறித்து கவலை தான். கவலை மூணாவது லெவல் தான் கவலை. ரெண்டாவது லெவல்ல வராது. மூணாவது வளர்ந்த கிறிஸ்துவன் இப்ப சோதனைலாம் ஜெயிச்சுட்டான். நல்லா ஸ்டெடியா இருக்கான், நல்லா பார்க்க நல்லா இருக்கான், சபைக்கெல்லாம் வரான், பிரைஸ் காட் ஹல்லேலூயா சத்தமா இருக்கு வாயிலிருந்து. பார்த்தா அவனை கூட ஜெபிக்கிறவன் யான் இல்லாத போல இருக்கு. அவனுக்கு கவலை வரும். என்ன கவலை? பிரபஞ்சத்தினோட கவலை, ஐஸ்வர்யத்தினால் வருகிற கவலை, அப்புறம் சிற்றின்பங்களால் வர கவலை. எப்படி நடக்குதுன்னா, என்ன நடக்குதுன்னா, நம்ம கவலைப்படுவோம். இப்ப அந்த லெவல் தாண்டினோடனே இப்ப நமக்கு சோதனை வரும்னா, பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகப்புறமான கவலை, ஐயோ குடும்பம் இல்லையே, ஐயோ பிள்ளைங்க இல்லையே, ஐயோ இப்படி, ஐயோ அப்படி, ஐயோ இது பத்தலையே, அது பத்தலையே, நாளை தினத்தின் குறித்து கவலை, சம்பாதனை பத்தலையே, குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையே, இப்படி கவலைகள் வரும். பலவிதமான கவலை வரும். பாட்டியம்மாவை கூட கேட்டா கூட கவலை வரும். பாட்டிங்களை கூட்டி நீங்க கேட்டீங்களா, வயசாச்சு, அவங்களுக்கு ஒரு கவலை நினைச்சிடாதீங்க, அவங்களுக்கும் கவலை வரும். பலவிதமான கவலைகள், பிரபஞ்சத்தின் கவலைகள். உண்மையா சொல்லுங்க, மலேசியால இன்னைக்கு என்ன கவலைப்படுறான்? என்ன மருந்து சாப்பிடணும், என்ன மூலிகையை சாப்பிடணும், இதே தான் ஓடுது எல்லாத்துலயும். ஓகே, ஆல் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ஹெர்ப்ஸ். அந்த பாட்டி வைத்தியம், இந்த பாட்டி வைத்தியம் தானே ஓடிட்டு இருக்கு. இங்க வலி, அங்க வலி, அதுதானே எல்லார் வீட்லயும், எல்லார் மேஜையிலயும் இருக்கு. அவனும் போய் வீடு வீடா இப்ப என்ன மார்க்கெட்டிங் நடக்குது? எல்லா மார்க்கெட்டிங்கும் மருந்து. டிவியை திறந்தாலே இந்த மருந்து, அந்த மருந்து, அந்த மெடிக்கல், இந்த மெடிக்கல். கவலை, பலவிதமான கவலை. எதை குடிப்போம், சாப்பாடு, ஓ இதை சாப்பிட வேணாம், இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுதானே இப்ப ஓடுது. இந்த மலேசியா முழுதும், உலகம் முழுதும் இதுதானே மனுஷன் கவலைப்படுறான். சிற்றின்பங்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? ஓகே, இப்படி வாழ்ந்தோம்னா சந்தோஷமா இருக்கும், இப்படி வாழ்ந்தோமா நம்ம சாட்சியா இருக்கலாம். கவலை. சின்ன வீடு பெருசாகணும், இன்னும் நல்லா செழிப்பா வாழணும், வளர், பார்த்து இவன் தேவன் ஆசீர்வதித்தார்னு சொல்லணும் என்று கவலை. இந்த கவலை எல்லாருக்கும் வரும். எல்லா மனிதனும் கவலைப்படுவோம். We are tempted in this life. We are tempted in the way we live. We are tempted in our daily life, in our finances. We are tempted in our health. சுகத்தில health. Yes, we are tempted. உடுத்துவது கவலைப்படலைன்னு சொல்லுங்க பாப்போம். ஆணு கூட இன்னைக்கு கவலைப்படுறான். Even men are worried how they dress. You know, all kind of fashion, all kind of hairstyle. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரியான கவலைகள் உங்களிலே வரும். இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் சொல்றார், இது என்ன செய்யும்? நெருக்கும். உன்னோட தேவன் விதைத்த விதையை நெருக்கும். இப்ப நம்மளாம் சிரமம் நினைப்பாங்க, நான் ஒரு ஹாலிடேக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்ச நாள் நான் ஒரு ஹாலிடே போகணும். இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி தானே. ஏஷியா எடுத்தோன்னா வியட்நாம் போயிடுறான், ஏஷியா எடுத்தோன்னே தாய்லாந்து போயிடுறான், ஏஷியா எடுத்தோன்னா பாலிக்கு போயிடுறான். சபைகளை, எங்க சபையிலலாம் இந்த பிரச்சனை இப்போ எல்லாம் அங்கங்க பறக்குது. சைனாக்கு ஓடிடுது. எங்க ஓடுது? சைனாக்கு லீவ் போயிடுது 3 நாள், அப்புறம் தாய்லாந்து ஓடிடுது 2 நாள், அப்புறம் வியட்நாம் போயிடுது 3 நாள். வருஷத்துல ஒரு 2 தடவை வச்சு நான் லீவுக்கு போகணும். அப்பதான் இப்போ அது ஒரு ட்ரெண்ட். தெரியுங்களா உங்களுக்குலாம்? இட் ஹஸ் பிகம் a trend and people are indulging in it. பாசன் என்ன தெரியுமா சொல்றேன்? இந்த வேத அடிப்படை வசனத்திலே இதெல்லாம் வாழ்க்கை குறித்த கவலைகளா இருந்தாலும் வேத வசனத்தை அது காக்குமா? வேத வசனம், தேவன் விதைத்த வசனத்தை வளர பண்ணுமா? இப்ப நம்ம ஒரு சின்ன காடி வச்சிருக்கோம், ஒரு பெரிய காடி வாங்கணும், நமக்கு வருமானம் 10 ஜெபிக்கிறோம். அப்ப நீங்க என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நீர் எனக்குள் விதைத்த வசனத்தை இந்த கவலை வளர பண்ணுமா? Can it make this word of God sown in my heart grow? இப்ப நான் லீவுக்கு போறேன், ஒரு 2 நாள் லீவ் எடுத்து வியட்நாம் போறேன்.
எனக்குள்ளாக நீ வைத்த அந்த விசுவாச வார்த்தை வளர பண்ணுமா? இஃப் கேன் பிரைஸ் காட், செய். அது வளர பண்ணும் பாஸ்டர். ஆமா, நான் போயிட்டு உட்காந்து நல்லா இன்னும் வேதத்தை அறிந்து நல்ல வசனம் வந்து நல்ல விசுவாசம் உபவாசம் பண்ணி வருவேன் அப்படின்னாக்க சரி. இவங்க செய்யறாங்க, குடும்பமா போறாங்க. இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு பிளேனை விட்டுட்டால இருந்து இந்த ஏசியாவும் இந்த பத்தேக்கையும் விட்டதுல இருந்து இந்தியா ஜனம், மலேசியா ஜனமே எல்லாம் ஏர்போர்ட்ல நிக்குது. பாத்தீங்களா பார்க்கலையா? நான் பார்த்து மட்டும் தான் பாக்குறேன்னா சொல்லுங்க. நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க தானே? குடும்பம் போறாங்க. இப்ப வந்து குடும்பமா போறாங்க. இப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும்? கேட்கணும். அது தேவனோட வசனத்தை வளர பண்ணுமா? அப்படின்னா போ. If we can make the word of God sown in you grow and be fruitful, go. ஆனா இல்லைனா நீ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஹalleluya. Sit in bunga. Pleasure of life. அப்படியே வாங்க போ, காடி ஓட்டிட்டு என்னங்க சும்மா இருப்ப, இன்னைக்கு லீவு தானே, வாங்க காடி எடுத்துட்டு அப்படியே பாடிஷன் போவோம். ஜாலி தானே. அந்த ஜாம்ல எவங்க காடி எடுத்துட்டு விட்டுவான். ஆனா போகணும் ஆசை. அப்ப உள்ளுக்கு உட்காந்து இருக்கும்போது என்ன சிந்திக்கணும்? வசனத்தை வளர பண்ணுமா இந்த நம்மளோட இந்த டைம். வசனத்தை வளர பண்ணுச்சுன்னா செய். வசனத்தை வளர பண்ணலன்னா சோக் பண்ணுதுன்னா, கொடுத்த விசுவாசத்தை சோக் பண்ணுதுன்னா என்ன செய்? வேணா அடுத்த வாட்டி பார்த்துக்குவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிலவங்க லீவ் கிடைச்சிட்டுனா உடனே ஹாலிடே. உங்களை சொல்ல, எங்க சேர்த்து சொல்றேன், உடனே ஹாலிடே. எங்கேயாச்சும் போகணும். போகலன்னா லீவ் இல்லை. அது மலேசியால இருக்காத லீவா? மலேசியால ஸ்கூல் லீவா, அந்த லீவு இந்த லீவு, செத்தவன் லீவு, கல்யாணம் பண்ணவன் லீவு, பிறந்த நாள் லீவு, என்னென்னமோ லீவு. இந்த லீவெல்லாம் கொடுத்து அது கரெக்டா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தா ஒண்ணு போச்சு. என்ன போச்சு? எல்லாம் சிற்றின் மங்கள். வளர பண்ணுமா வசனத்தை? சபையின் ஆராதனை விட்டுட்டு நம்ம போறோமே, அது வசனத்தை வளர பண்ணுமா? ஜபத்தை வளர பண்ணுமா? நம்ம இப்படி போறோமே அப்படி போறோமே, ரைட்டா அப்படின்னு நம்மளே நீங்களே கேட்டுக்க வேண்டியதான். இது மூணாவது படி. இது யாருக்கு வர இந்த சோதனை? கிறிஸ்துவனுக்கு. ஹalleluya. உலகத்துல ரட்சிக்கப்படாதவன் எல்லாம் ரோட்ல நிக்கலாம். உலகத்துல ரட்சிக்கப்பட்டவன் எல்லாம் பிளேன் எடுத்து போலாம். உலகத்துல ரட்சிக்கப்படாதவன் எவன் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நமக்குள் தேவனோட ஆவியானவர் வசனத்தை வைத்திருக்கிறார். அந்த வசனம் வளர பண்ணுவது நம்மளோட பொறுப்பு. ஹalleluya. அவங்க மாதிரி நம்ம வாழ முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா நமக்குள் இருக்கிறது வேற. நமக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர், நமக்குள் கிரியை பண்ணுகிற தேவனோட வார்த்தை, நம் பிழைத்திருக்கிறது தேவனோட ஜீவனுள்ள அந்த வார்த்தை. ஹalleluya. வித்தியாசம். நம்ம உலகத்தின் குறித்தவர்களே அல்ல. அதனாலதான் ஆதி திருச்சபைகளிலே அவ்வளவு போராட்டம். ஆதி திருச்சபையில ரொம்ப பிரச்சனை. ஏன்னா உலகத்தின் குறித்தவர் முடியாதுன்னு சொல்றான். இயேசு நாமத்துல பேசாத சொன்னா, நாங்க தேவனுக்கு பயந்து பேசணுமா மனிதனுக்கு பயப்படணுமான்னு கேட்கிறான். ஹalleluya. சோ எல்லாரும் விளங்கிச்சீங்களா? பாஸ்டர் தெரியும் ஆவியானவர் உங்களோட பேசுறாருன்னு. அவங்களாம் போறாங்கன்னு நம்ம போக முடியாது. You must be accountable to the word. ஜெபத்தோடு செய்யுங்க. இது நல்லது. இது தேவ வார்த்தையை வளர பண்ணும். இது தேவனோட வார்த்தையை செழிப்பாக்கும். இது தேவனோட வார்த்தையை விசாலமாக்கும் எல்லையை. இது என் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹalleluya. அவங்களெல்லாம் போவாங்க, தாஜ்மஹாலை சுத்தி பார்ப்பாங்க, அப்படியே இறங்கி ஒரு இதை எடுத்து எங்க ஊட்டி மேல மலை ஏறுவாங்க. அப்புறம் வந்துட்டு கேட்பேன், நான் கேட்பேன் என்னத்தான் பார்த்தேனே, மலையை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன். அந்த மலை இங்க இல்லையோ? ஹalleluya. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். விளங்குதுங்களா? விளங்குதுங்களா? இது கொஞ்சம் சென்சிட்டிவ், ஆனாலும் இங்க வைக்கிறேன். ஏன்னா வசனம், உனக்குள் வசனம் இருக்கு. அவனை விட்டு உனக்குள் வசனம் இருக்கு. நம்ம செய்ய முடியாதுங்க. நம்ம பாட்டுக்கு அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்க முடியாதுங்க. வசனம் வளராது. ஹalleluya. வசனம் கனி கொடுக்காது. அதனால நமக்கு எல்லாம் வசனத்தின் பிரகாரம் இல்ல. இந்த டைம்ல ஒண்ணே இது வசனத்துக்கு ஒப்பிட வசனம் வளர அப்படின்னு சரியா இருந்துச்சுன்னா செய். ஆமென். உலக பொற்பந்தத்தின் கவலைலாம் நம்ம படக்கூடாது. விளங்கிச்சிங்களா? இது பாருங்க, வசனத்தை சோக் பண்ணலாம். செக்கே. It doesn't destroy the word, it chokes the word. அது தூக்கி எறியாது. பிசாசே வசனத்தையே இருதயத்திலிருந்து தூக்கி எரிஞ்சிருவான். But this kind of habit will choke the word of God. என்ன நம்ம அப்படியே ஆயிரும்.
அப்புறம் அடுத்த வாட்டி மைக் கொடுத்து பாட சொன்னா பாட்டு அப்படி போகும். ஏன் அப்படி போகுது? நீ லீவு திரும்பி வந்தோடனே நீ போன ஒன் டே பிற்பாடு இதுதான் sudah cekik tak salah kasih cekik sampai macam tu. Jangan sampai we are Christians, we are the people of God. நம் பரலோகத்தினுடைய ambassadors on Christ, ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவ ஊழியர்கள். அவங்களுக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. அவங்க வாழ்க்கை முறைக்கு நமக்கு முடியாது. நம்ம எல்லாம் வந்தோன்னு இன்னும் பிரைஸ் காட் இந்த மைக்க பிடிச்ச அபிஷேகம் இருக்கணும். அப்படின்னா போயிட்டு வாழ்க்கை. ஆமென் ஆமென். நம்மலாம் வந்து லீவ் போயிட்டு வந்தோம்னா சண்டே திங்கக்கிழமை எம்சி, திங்கக்கிழமை தொண்டை கட்டி போயிடும், ஐஸ் தண்ணி குடிச்சு தலை எல்லாம் தண்ணி குடிச்சுக்கோ. திங்கக்கிழமை எம்சி ஜங்கா பியா kalau macam tu apa ada witness, no witness for Jesus. Hallelujah. சிலவங்க சிரிக்கிறீங்க, சிலவங்க பாஸ்டர் பேசுறது வழங்குதான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் வந்து வாழ்க்கை முறை. ஏன் நம்ம கிறிஸ்தவர்கள் அவங்களும் நம்ம ஒருத்தர் இல்லை. அவங்க எல்லாம் லைன்ல நிக்கலாம் டிராபிக் ஜாம்ல, நீங்களும் அங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா வசனத்து பிரகாரம் என்ன பிரைஸ்கா, வசனத்து பிரகாரம் ஜாமில நிற்கும் போது ஜெபம் பண்ணிருக்கோம், வாசல் திறந்துருக்கு. suddenly the door will open because நமக்கு வேலை இருக்கு. கர்த்தரோட ஊழியம், கர்த்தரோட பணி, நான் சுவிசேஷத்துக்கு போறேன், நான் பிரசங்கிக்க போறேன் அப்படின்னு நீங்க ரோட்ல நின்னீங்கன்னா பிரைஸ் காட். ஹalleluya ஹalleluya. யார் எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? எல்லாருக்கும் வழங்குதுங்களா? இது எத்தனாவது படி? இது 3வது படி. யாருக்கு வரும் இது? உங்களுக்கு, எனக்கு, நாட் அவுட்சைடர்ஸ். அங்க பிசாசு அது வேற, இது இங்க. இப்ப நீங்களும் நானும் வேற. அதனால பிரியமான தேவ ஜனமே, பிரியமான தேவ வசனத்தை வைத்து பேசுகிறேன். ஓகே, அப்புறம் கடைசியாக 15ஆம் வசனம் ஜெபிப்போம். நல்ல தினத்தில் விதைக்கப்பட்டது. உண்மையும் நன்மையான இருதயம். எல்லாம் சொல்லுங்க, உண்மையும் நன்மையான. என்னது? இப்ப உங்க இருதயம் எப்படி இருக்கு? இப்ப 100 மார்க் வாங்கணும்னா இருதயம் எப்படி இருக்கணும்? உண்மையும், சொல்லுங்க, உண்மையும் நன்மையும். இந்த இருதயம். இப்ப இவ்வளவு நின்று பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த இருதயம் என்ன மாதிரியான இருதயம்? உண்மையும் நன்மையும். இங்கிலீஷ்ல வாங்க the noble heart. ஓகே, அப்படியாப்பட்ட இருதயம். வாசிமா. காத்து அந்த வார்த்தனத்தை காத்து அந்த வசனத்தை என்ன செய்றாங்க? உண்மையும் நன்மையான இருதயம். அப்புறம் அந்த வசனத்தை காத்து, அப்புறம் பொறுமையோட பாருங்க நல்லா பாருங்கல்ல. 4வது படியில ஹல்லேலூயா, இருதயம் முதலாவது உண்மையும் நன்மையா இருக்கணும். எல்லாம் கொஞ்சம் சிரிங்க. இதெல்லாம் உண்மையும் நன்மையா இருக்கிறவங்க சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த சிரிக்காதவங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட இருதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. எல்லாம் திருப்பி சிரிங்க பாப்போம். நல்லா சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லி போச்சு. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் உண்மையான இருதயம், நன்மையான இருதயம். இது ஜெபம், இதுதான் ஜெபம். ஹல்லேலூயா தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அப்புறம் அடுத்து சொல்றாரு, நான் தேவ வசனத்தை காத்து. அப்படிதானே போட்டிருக்கு, காத்து. அப்புறம் அடுத்ததான் நம்ம கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் இப்படி பொறுமை. சிலவங்க உடனே கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்ல கொஞ்சம் பொறுமையா இரு. சொல்லுங்க, கொஞ்சம் என்னத்தான் வந்தாலும் என்ன ஆண்டவர் சொல்றாரு? கொஞ்சம் பொறுமையா இரு. தேவனோட பலத்த கரத்துல அடங்கு, பொறுமையா இரு. அப்பதான் கனி கொடுக்க முடியும். ஏன் சிலவங்க கனியற்றவர்களாக இருக்கிறாங்க? பொறுமை. பலத்த கரத்துல அடங்குவதல்ல, தேவனோட பலத்த கரத்துல அடங்கணும், பொறுமையா இருக்கணும். சொல்லுங்க, தேவனோட வசனத்துல, வாக்குத்தத்தங்கள்ல விசுவாசமும் பொறுமையா இருக்கணும். ஜெபம் பண்ணு பொறுமையா. அண்ணால் மாதிரி விசுவாசம், ஜெபம். அவசரப்படாத. சொல்லுங்க, அவசரப்படாத. இங்க பாரு, நீ அவசரப்படாத. இந்த பக்கம் சொல்லுங்க, இங்க பாருங்க, நீங்க அவசரப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பங்க எப்படியும் அவர் நிறைவேற்றிடுவார். அதான சத்தியம். அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் நீ முடிவெடுத்தால் யாரால் மாற்றக்கூடும்? எனக்கென்று முன் குறித்த எதையும், சொல்லுங்க, எனக்கென்று தேவன் முன் குறித்த எதையும் எப்படியோ
சொல்லுங்க சொல்லுங்க. எப்படியோ நிறைவேற்றுவா. எனக்கு பொறுமை தேவை. இந்த அவசரப்பட வேண்டாம். சபையில இருக்கிறவங்க நீங்க வந்து அவசரப்படக்கூடாது. நீங்க காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும், பொறுமையோடு பெற்றுக்கொள்ளணும். நீங்க தேவன் உங்களுக்கு முன் குறித்ததை தேவன் நிறைவேற்றுவா, உனக்கு நிறைவேற்றுவா. பிள்ளைகளை நீங்க கைவிடப்படுவதல்ல. உங்களுக்கு தேவன் நன்மையும் உண்மையான இருதயம் தந்திருக்கிறார். பொக்கிஷம் அது. You know, it's such a blessing. God has given you a good heart. அது பெரிய ஆசீர்வாதம். ஆனா பொறுமை இல்லைனா போச்சு, காக்கலைனா போச்சு. Hallelujah. You must protect the word. Protect the word. இன்னைக்கு பார்த்து பிரசங்கம் பண்றது வெரி சிம்பிள். அதான் பாஸ்டர் சிம்பிளா பிரசங்கம் பண்றேன். இதை நீங்க திருப்பி சிந்திக்கலாம். அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்? வசனத்தை காக்கணும், வாக்குத்தத்தத்தை காக்கணும். அப்புறம் பொறுமையோடு. இங்கிலீஷ் பைபிள்ல வந்து நோபல் ஹார்ட்டை பத்தி பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 17:11 கடைசி வசனம். அப்புறம் ஜெபிப்போம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. இது வந்து பிரியான் என்று ஒரு பட்டணத்தார், பிரியன் என்று சொல்லுவாங்க. வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்க சபையாரை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் தினதோறுமும் வேத வசனத்தை கேட்ட பிற்பாடு மறுபடியும் அது உண்மையா என்று அவர்கள் தியானம் பண்ணினார்களாம். இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த பிரசங்கத்தை நீங்க திருப்பி தியானம் எப்போ பண்ணுவீங்க? வீடுகளிலே நடக்கிற செல்ல. ஒரு வாரத்துல எங்க ஒரு வீட்டு செல் நடக்குதோ அது எவ்வளவு முக்கியம். அப்பதான் நீங்க பெரியன் சர்ச் ஆவீங்க. the Berean church people அவங்க அப்படியேப்பட்டவர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? வீட்டு கூட்டத்துல உடனே போய் உட்கார்ந்து கேட்ட சத்தியத்தை நல்லா சோதித்து ஆராய்ந்து பார்ப்பார்கள். இப்ப நீங்களாம் வீட்டுக்கு போனா ஒரு சமயம் உங்களுக்கு நேரம் இருக்காது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் வீட்டு கூட்டத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா அங்க it will be a review and you will be refreshed. பிரியான் அதுதான் நல்லவும் உண்மையும் நன்மையான இருதயம். யாருக்கு உண்மையான நன்மையான இருதயம் கொடுக்கப்பட்டதோ அவன் வீட்டு செல்ல போய் உட்காருவான். Our cell is very important because we are like the Berean church. நமக்கு வந்து நீங்களாம் வேலைக்கு போறீங்க, எனக்கு தெரியும். திங்கட்கிழமை வேலை இருக்கும், அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கும், இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கும், பல பொறுப்புகள் இருக்கலாம். எப்ப நம்ம நல்ல உண்மையான இருதயத்தினோட சாட்சினா அங்க போய் இந்த செல்ல உட்காரும் போது மறுபடியும் இந்த வேத வசனத்தை மறுபடியும் தியானிப்பதினால் அந்த வசனம் காக்கப்படும். அந்த வசனம் காக்கப்படும். 4வது படி பண்ற. எத்தனாவது படி பண்றோம்? 4வது படி. எல்லாம் 4வது படிக்கு வரணும். அதுதான் சபை. நீங்க எல்லாம் 100 மார்க் வாங்கணும். ஹல்லேலூயா. எல்லாத்திலும் 100 மார்க் வாங்கணும். எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்படின்னா 4வது படிக்கு வந்துடணும். 4வது படிக்க வந்த போது ஹல்லேலூயா காத்து பொறுமையோடு விசுவாசத்தோடு வசனத்தை காத்து உலக கவலை எல்லாம் சிற்றின்பங்க கவலை எல்லாம் ஜெயித்து சோதனைகள் எல்லாம் ஜெயித்து காத்து அப்புறம் தான் 100க்கு 100% நம்ம கனி கொடுக்க தொடங்குவோம். கனி கொடுக்கிறவனை பார்த்தீங்கன்னா சபையில அவங்க ஒரு ஆள் நின்னா இந்த சபையே அசையும். ஆமென். இந்த சபையே ஆசீர்வதிக்கப்படும். இந்த சபையே நிரம்பும். ஒருவன் வந்து அந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா உன் குடும்பம் எல்லா கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, எல்லா பிரச்சனைகள் இல்ல, மன்னிக்க முடியல, இந்த சித்தப்பாவோட சண்டை, அந்த மாமாவோட சண்டை எல்லாம் சரியாகும். 100 மடங்கு கனி கொடுத்தீங்கன்னா உடல்ல சுகத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம்னு உங்களுக்கு கவலை வராது. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சொல்றேன், when you come into that level you don't have to worry about your studies, your future, because it's taken care by God. பயம் தேவையில்லை. பயம் படிச்சு வந்துருச்சு, பயப்பட தேவை இல்லை, பயப்பட தேவை இல்லை. அன்னைக்கு நீ அங்க போகும்போது நீ தைரியமா போவ. ஆமென். எந்த பயமும் இருக்காது. ஏன் நம் தேவ ஜனங்கள் நல்லா ஜிம்னாஸ்டிக் விளையாடுறாங்க, நல்லா பேட்மிண்டன் விளையாடுறாங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க. ஏன்? because they have come to a level of perfection in Christ. They are able to perform.
they are able in discipline in the every area of their life. நம்ம குடும்ப வாழ்க்கையில எல்லாத்திலும் ஒரு டிசிப்ளின் வந்துரும். ஹalleluya, ஹalleluya. பாஸ்டர் பேச ஈஸியா இருந்துச்சா? எத்தனை படி? 4 படி. நீங்க எத்தனாவது படியில போய் நிக்கணும்? 1ஆவதுல நிக்காத சொல்லுங்க, அங்க பிசாசு இருக்கான். 1ஆவது படியில நிக்காத சொல்லுங்க, அங்க பிசாசு இருக்கான். 2ஆவது படியில நிக்காத சொல்லுங்க, அங்க சோதனை இருக்கு. 3ஆவது படியில நிக்காத சொல்லுங்க, அங்க கவலை இருக்கு. வேணாம் வேணாம், வேணுமா வேணுமா வேணாம் தானே. 4ஆவது படியில கனி உள்ள வாழ்க்கை. ஹalleluya. எல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம்.